மறைந்த சோ ராமசாமி அவர்கள் ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகராக, நல்ல ஒரு பத்திரிகையாளராக, எல்லாவற்றுக்கும் மேல் நல்ல ஒரு நண்பராக வாழ்ந்தவர். தைரியமாக விமர்சனங்களும் கருத்துக்களும் சொல்லக்கூடியவர். மருத்துவர் ஐயா மீது மிகுந்த நட்பு வைத்தவர். தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்க வேண்டுமென்றால் அது மருத்துவர் ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும்தான் முடியும் என்று பல கட்டுரைகளிலும் பல முறை மேடைகளில் பேசியிருக்கின்றார். இந்த ஆண்டு துக்ளக் ஆண்டு விழாவில் என்னை அழைத்து அதில் கலந்து கொண்டதில் அது மகிழ்ச்சி அடைந்தவர். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இழப்பு அது. எந்நேரமானாலும் அவரை அணுகி ஆலோசனைகள் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். துக்ளக் ஆசிரியர் திரு சோ ராமசாமி அவர்கள் மறைந்து விட்டார் என்பது மனது ஏற்க மறுக்கிறது. தமிழகத்திலே 45 ஆண்டுகளாக பத்திரிகை துறையிலே மிக பெரிய அளவிலே கோலோச்சியவர். சினிமா துறை, பத்திரிகை துறை, அரசியல் துறை ஆகியவற்றிலே எந்த துறையில் அவர் கால் பதித்தாலும் அவரோட இம்ப்ரெஷனை அங்கே பார்க்க முடியும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய அறிவு கூர்மையும் துணிச்சலும் மிக்க ஒரு ஆளுமையாக இருந்து வந்தார். அதிலும் அவருக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை நட்புக்கு இடையிலே வர அவர் ஒரு காலம் அனுமதித்ததில்லை. 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பு பெற்ற எனக்கு அவருடைய மறைவு மிகப்பெரிய தனிப்பட்ட இழப்பாகும். அவர் பாரதிய ஜனதா கட்சியின்பாலும் குறிப்பாக இன்றைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வர வேண்டுமென முதலிலே குரல் கொடுத்த ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர். பிஜேபியினுடைய அணுகுமுறையில் அவர் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட துணிச்சலாக சொல்லக்கூடியவர். திரு அத்வானி அவர்களோடு மிக நெருங்கிய உறவு கொண்டிருந்தார். நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார். அவருடைய இழப்பு பத்திரிகை துறை மற்றும் அரசியல் துறையிலே ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும். அவரை இழந்து துன்பத்தில் இருக்கின்ற அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆன்மா நற்கதி அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். சோ ராமசாமி அவர்கள் குறிப்பாக அவருடைய பயணமானது அரசியலாக இருந்தாலும் சரி, கலை, இலக்கியம், நாடகம், சினிமா போன்ற பன்முக நிலையிலே அவருடைய வாழ்க்கை இருந்து வந்தது. அவர் மிகப்பெரிய அரசியல் விமர்சகர். மிக தைரியமாக தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பேசுவது மட்டுமல்லாமல், நாடகத்தில் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல், சினிமாவில் பிரதிபலித்தது மட்டுமல்லாமல், தன்னுடைய எழுத்திலே அதை கூறியிருக்கிறார். அரசியல் கட்சி தலைவர்கள் எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய கருத்துக்கள் மக்களுக்கு ஒத்து வரவில்லை என்று சொன்னால் மிக தெளிவாக விமர்சனம் செய்கின்ற ஒரு பத்திரிகையாளராக மட்டுமல்ல, பொதுமக்களுடைய பிரதிநிதியாக அவர் செயல்பட்டு வந்தார். சோ ராமசாமி அவர்களோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பு அவர் பாராளுமன்ற மேலவையில், நான் பாராளுமன்றத்தில் இருந்த சமயத்தில் நிறைய எனக்கு கிடைத்தது. அவரிடம் அரசியல் கருத்துக்களை நான் பகிர்ந்து கூறியிருக்கிறேன். தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு அவர் நெருக்கமாக இருந்தாலும் கூட
முதலமைச்சர்களுக்கு நெருக்கமாக இருந்தாலும் கூட அந்த முதலமைச்சர்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட அவர் தவறியதில்லை. நடுநிலையான ஒரு பத்திரிகையாளராக இருந்தார். எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டாலும் கூட அந்த கட்சியில் தவறு நடந்தால் அதை சுட்டி காட்டுகின்ற ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு தமிழகம் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் உள்ள அரசியல் தலைவர்களெல்லாம் அவருக்கு நெருக்கமாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பன்முகம் கொண்ட எல்லா துறைகளிலும் வல்லுநராக விளங்கிய திரு சோ அவர்கள் மறைந்தது நமக்கெல்லாம் ஒரு பேரிழப்பு. குறிப்பாக இது போன்ற ஒரு பத்திரிகையாளர் இனிமேல் வருவார்களா என்ற ஒரு கேள்விக்குறி பத்திரிகையாளர் மத்தியிலே எழுந்திருக்கிறது, மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அவருடைய துக்ளக் பத்திரிகை அரசியல் சார்புடையவர்களும் அரசியல் சார்பு இல்லாதவர்களும் எழுத்தர்களும் இலக்கியவாதிகளும் படித்து அதை ஆராய்ச்சி செய்கின்ற ஒரு விமர்சனம் செய்கின்ற விவாதிக்கின்ற ஒரு பத்திரிகையாக துக்ளக் பத்திரிகை இருந்து வந்தது. அதை நான் துக்ளக் பத்திரிகை படிப்பதிலே நான் அதனுடைய ஒரு ரசிகன். அவருடைய அந்த துக்ளக் பத்திரிகை அவருடைய விமர்சனம் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனமாக அவர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம் மத்தியிலே இல்லை. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். அவருடைய குடும்பத்தினருக்கு, அவருடைய பிள்ளைக்கும், அவருடைய துணைவியாருக்கும், அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ சார் அவர்கள் ஒரு மறைவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அவரோட நானும் நடிச்சிருக்கேன். மிக சிறந்த ஒரு நகைச்சுவையில் ரொம்ப சட்டையர் காமெடி நல்லா பண்ணுவார். நல்ல வழக்கறிஞர், மேடை நாடகத்தில் நல்லா நடிப்பார். அவருடைய ரசிகன் நான். முகமது பின் துக்ளக்குன்னு ஒரு நாடகம் போட்டார். அது தமிழ்நாடு எங்கும் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினுச்சு. சோ சார்கிட்ட நடிகர் சங்கம் விஷயமாக நான் அவர்கிட்ட நிறைய நாள் பேசியிருக்கேன். அதே மாதிரி துக்ளக் பத்திரிகையில் என்னுடைய படத்தை போட்டு விமர்சனம்லாம் எழுதுவார். அட்டப்படத்திலே போட்டார், என் படத்தை போட்டு விமர்சனங்கள்லாம் பண்ணார். ரொம்ப நகைச்சுவாக பேசுவார். அவர் இந்த மெஸ்ஸு இருக்குது, ராயர் மெஸ்ஸு, அவர் தான் இப்போ தான் ஓனரு. இந்த மெஸ்ஸில் தான் சாப்பிட வருவார், அடிக்கடி வருவார். தியாகு நீ இங்கே சாப்பிட வரியா? ஆமாம் சார், இங்கே தான் சார் சாப்பிடுவேன். எங்கள் தாத்தா ஒரு மிகப்பெரிய ஒரு வயலின் வித்வான், சங்கீத கலாநிதி, இசை பேரறிஞர். அவர் பழைய கதைகளாக சொல்லுவார், ரொம்ப அருமையாக சொல்லுவார். நாடகத்துக்கெல்லாம் கூப்பிடுவார், போவேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேத்தி மறைஞ்சிட்டாங்க. அவங்க நினச்சிருப்பாங்க போல இருக்கு, என்ன ஜோ நீங்கள் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. பாவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவுக்கு நல்ல விசுவாசி. நான் மேடைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்ன சொல்லுவேன்னா, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுக்கு நல்ல ஒரு ஆலோசகர் சோ சார் தான். நேராக போயிடுவாங்க அம்மா. எந்த விஷயமா இருந்தாலும் நேராக சோ சார்கிட்ட தான் போய் பேசுவாங்க. அவர் போயிட்டாருன்னு, அம்மா போயிட்டாங்கன்னு நீங்கள் மட்டும் எதுக்கு இருக்கீங்கன்னு அவரையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ சார் அரசியல்வாதி, நல்ல டெல்லியில் மேல் சபையில் உறுப்பினராக இருந்தார். எல்லா பரிமாணங்களும் அவருக்கு கிடைச்சிச்சு. நல்ல மனிதர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். திரையுலகிலும் பத்திரிகை உலகிலும் அவர் சிறப்பாக செயல்பட்டார். எதற்கும் யாருக்கும் அஞ்சாமல் அவர் என்ன நினைத்தாரோ அதை வெளிப்படையாக சொல்லவும் செய்தார், எழுதவும் செய்தார். அவரின் மறைவுக்கு நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.